யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மெய்யாகவே அவர் கர்த்தர், அவர் வந்து பிறந்தார் என்பதை உலகமெங்கிலேயும் பெரும் ஆர்ப்பரிப்போடு கிட்டத்தட்ட 85% மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாபெரும் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் என்றால் அபிஷேகிக்கப்பட்டவருக்கு ஆராதனை. ஆகவே தான் இந்த கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் நீங்கள் அனுப்பும்போது யாருக்குமே எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. தயவுசெய்து கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் என்று அழகாக தெளிவாக எழுதுங்க, சரியா? மெர்ரி கிறிஸ்மஸ் கூட வேண்டாம், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எழுதி அனுப்புங்க. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அருமையானவர்களே, நாங்கள் மிஷினரி இயக்கம், மிஷினரி ஊழியம் செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், SMPM, அதே போல் நெஹேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM என்ற மிஷினரி இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் NGPM நெஹேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட்டுக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசம் முழுவதிலேயும் 24 மாநிலங்களுக்கு சுமார் 197 மிஷினரிமார் கிறிஸ்தியேசுவின் நற்செய்தியை கேள்விப்பட்டிராதவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை எடுத்துக்கொண்டில் என்றால், கடந்த டிசம்பர் 10 ப்ரோக்ராம் ஆரம்பித்து விட்டார்கள். பல கிராமங்களில் சென்று நடனங்கள், சிறு நாடகங்கள் மூலமாக இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது. கிராம தலைவர்கள், இன்னும் வார்டு மெம்பர்ஸு, சில இடங்களில் MLAக்கள் போன்றவர்கள் வந்து இந்த நிகழ்வுகளை உற்சாகப்படுத்துகிறார்கள். அதில் இந்த 15ஆம் தேதி தொடங்கி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மேளாக்கள் நடக்கிறது. 20ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரையிலையும் சுமார் 15 இடங்களில் 5000 பேர் பங்கு பெறக்கூடிய விதத்தில் பெரிய மேளா ஒழுங்கு செய்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே உள்ளூரில் இருக்க மக்களை இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஒழுங்கு செய்கிறார்கள். அதில் ஒரு இடத்துக்கு MLA வர்றாரு. அந்த அளவுக்கு தேவன் நல்ல திறந்த வாசலை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் உயர்த்தப்படும்போது அநேகரை இழுத்துக்கொள்வேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் மூலம் நம்முடைய தேசத்தின் திரள் கூட்ட மக்கள் இயேசுவே ஆண்டவர் என்பதை, என் அன்பானவர்களை, இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இந்தியா ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணுறாங்க. உங்களிலேயும் பலர் பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்து இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. உங்கள் ஜெபம் வீண் போகவில்லை என்பதை நாங்கள் பணித்தளத்தில் பார்க்குறோம். அருமையானவர்களே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்துச்சுன்னு பைபிளில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் நிறைய அற்புதம் நடந்து வாசிக்கிறோம். ஆனால் அதே அற்புதங்கள் இன்றைக்கும் எங்களுடைய பணி மையங்களில் நடைபெறுகிறது. அருமையானவர்களே, மாதந்தோறும் நாங்கள் வெளியிடுகிற இந்த ஆத்துமாவை தேடி என்கிற இந்த பத்திரிகை ஒருவேளை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அற்புதங்கள், ஃபீல்டில் உள்ள காரியங்கள், அதோடு கூட தரமான தேவனுடைய வார்த்தைகள் இதில் அடங்கி இருக்கிறது. ஆகவே ஜெபத்தோடு இந்த பத்திரிக்கை உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய மொபைல் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புனீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா அட்ரஸில் அனுப்பி வைப்போம். அதோடு கூட ஒவ்வொரு சனிக்கிழமை பெண்கள் சாயங்காலம் 5 மணிக்கு கூடி ஜெபம் பண்ணுறாங்க, யூத் 8 மணிக்கு கூடி ஜெபம் பண்ணுறாங்க. டெய்லி காலையில் 4:30 7:30 வரையிலையும் 3 மணி நேரம் ஒரு போராட்டமான மன்றாட்ட ஜெபங்களை எங்களுடைய பணித்தள ஊழியர்கள், எங்களுடைய அமைப்பில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் இந்த நாட்டின் ஆசீர்வாதத்துக்காக, மிஷினரிகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, இந்த ஊழியங்களை தாங்குகிறவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆகவே உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் அனுப்புங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வார். அருமையானவர்களே, இந்த மாதத்தில் இதுவரையிலேயும் 3 ஆலயம் பிரதிஷ்டை முடித்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஆலயம் இந்த 29ஆம் தேதி இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த பணிகளின் நடுவில் நம்முடைய விசுவாசிகளுடைய குழந்தைகளை நாங்கள் படிக்க வைத்திருக்கிறோம். 250 பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்காங்க. அதோடு கூட டே கேர் சென்டர், டியூஷன் சென்டர் என்று வைத்து சுமார் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பராமரிக்கிறோம். அதோடு கூட மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் பேரண்ட்ஸ் எல்லாம் இன்னும் காட்டுக்குள்ளே இருக்காங்க. திரிபுராவில் ஒரு ஹாஸ்டல் ஆரம்பித்து அந்த குழந்தைகளெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். ஜோமின் எடுங்க. இந்த கிறிஸ்மஸ் காலங்களை ஒட்டி இந்த
அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கொடுக்கணும், இதுக்கு 600 ரூபா வேணும். அதே மாதிரி மிஷினரிஸுக்கும் ஒரு gift கொடுக்கணும், அதுக்கு 3000 வேணும். நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட ஏவினாரே என்றால். அருமையானவர்களே, நிறைய பேருக்கு இந்த பத்திரிக்கை அனுப்பும்போது பத்திரிக்கையோடு கூட நாங்கள் ஒரு கவரகத்தை அனுப்பியிருந்தோம். சிலர் அனுப்பியிருக்கிறீங்க, மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் சிலர் அனுப்பியிருக்கீங்க. இன்னும் அனுப்பாதவர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசினா அனுப்பி வையுங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்தின் சார்பில் ஒரு மிஷினரியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அது 3000 ரூபா. அருமையானவர்களே, நம்மால் இயன்ற அளவுக்கு ஆலயம் கட்டுவதற்கு முன் வாருங்கள். நல்ல டிசைனோட பக்கா ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்ச ரூபா வாங்குகிறோம். மற்றபடி ஓரளவு கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபாய்க்கு கச்சா ஆலயம் கட்டுகிறோம். ஆகவே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த ஆலய கட்டுமான பணிகளை நீங்கள் ஈடுபடுங்கள். அருமையானவர்களே, நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன செய்யுங்க, ஆண்டவர் தருவார். நேபாள் நாட்டிலையும் நம்ம ஊழியத்தில் 6 மிஷினரிகள் இருக்காங்க. அங்கே ஒரு 68 குழந்தைங்க இருக்காங்க. அதில் 40 பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஆகவே இந்த பிள்ளைகளெல்லாம் நினைவு கூர்ந்து, அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறாரோ இதில் நீங்கள் உதவி செய்ய நீங்கள் தீர்மானம் எடுங்கள். அருமையானவர்களே, தின வருமானம் உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு அது தேவையாக இருந்தால் ஃபோன் பண்ணிங்கன்னா அருமையானவர்களே உங்களுக்கு ஒரு காணிக்கை பெட்டி தருவோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பர்த்டே, வெட்டிங் டே, நம்ம பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணும்போதெல்லாம் கர்த்தருக்குன்னு ஒரு ஸ்தோத்திர காணிக்கை நீங்கள் எடுத்து இந்த ஊழியங்களை ஆதரிக்கலாம். ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பணத்தை 1000 மடங்காக தேவன் உங்களுக்கு அதை திரும்ப தருவார். அருமையானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், SMPM, சவுத் இந்தியா பேங்க் அக்கௌண்ட், அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, IFSC கோட் SIPL 000086. எங்களுடைய மொபைல் எண் 9043867550, 9447375550. அதே போல் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 18 20 20 691, IFSC கோட் SPIN 006767. எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை உலகமெங்கிலும் உள்ள மக்கள் பெரும் ஆர்ப்பரிப்போடு கொண்டாடி எல்லா விதமான ஆயத்தங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய ஃபைனல் டே 25th எல்லாருக்கும் தெரியும். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பிலே பல நோக்கங்களை நாமிலே பலர் புரிகிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் நான் ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்கன்சிலேஷன்னா நிறைய பகை இல்லை கசப்பு, விரோதம் இதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு ஒப்புரவாகுதல் என்பது ரெக்கன்சிலேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீயூனியன் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். ரீயூனியன்னா நாம் இழந்து போன உறவுகளை மறுபடியும் பிதாவாகிய தேவனோடு கூட உருவாக்கி கொள்கிறோம். இதுதான் ரீயூனியன் சொல்லி சொல்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அருமையானவர்களை உடைத்து நொறுக்கி இனி ஆகாது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறது கிறிஸ்மஸ்க்கு அல்ல. வா, உன்னை மறுபடியும் ஒரு புது மனிதனாக உருவாக்கி உன்னை நான் வாழ வைத்து காட்டுகிறேன் என்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய மெய்யான ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, எபேசியருக்கு எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தின் 4வது 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளவர். குற்றங்களின் காரணமாக இறந்தவர்களாக இருந்த நாம் அவருடைய அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. இயேசு கிறிஸ்துவோடு கூட இறந்த நிலையிலே நாம் அவரோடு கூட உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு கூட அமரவும் செய்தார் என்று சொல்லி பாருங்க. அவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அங்கே உங்களை என்னையும் அமர செய்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் இழந்து போகலாமா? கொஞ்சம் கவனிங்க. இயேசு நம்மோடு கூட பேசுகிற கடவுள். நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி கடவுள் நம்ம கூட பேச விரும்ப. அவர் ரோபோ கிடையாது. நம்ம அவர் ரோபோவை ஒரு ஏஞ்சலாகவோ வைக்கல பார்த்துக்குங்க. நமக்கு திங்கிங், அதாவது பேச்சு திறமை, நம்ம செல்ஃபாக டிசைட் பண்ணக்கூடிய கிருபைகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான்
பேசுகிற குழந்தைக்கு அம்மான்னு கூப்பிட்டா அரவணைக்கிறதுக்கு ஒரு தாய் வேணும்னு பார்த்தீங்களா? அதே போல் பேசுகிற கடவுளுக்கு பேசுகிற நீங்கள் தான் வேணும். ஆகவே தான் தினமும் அவரோட பேசுகிற அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க, பைபிள் வாசிங்கன்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, ரோமர் 12:18 எழுதியிருக்கிறது, நீங்கள் கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் யார்கிட்டையாவது பகர் கொண்டா ஒரு கிரீட்டிங்ஸில் ஒரு எஸ்எம்எஸ் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அனுப்பலாமே. எப்பேற்பட்ட பகையும் நிச்சயமாக மாறும் பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 5:24 எழுதியிருக்கு, நீ உன் காணிக்கையை எனக்கு கொண்டு வர்ற நல்லது தான், ஆனால் இந்த காணிக்கையோட உன் சகோதரனோட ஒப்புரவாகுதல் ரொம்ப அவசியம் சொல்லி சொல்கிறாரு. அதனால் இந்த காணிக்கை இங்கே வச்சுட்டு முதல்ல போய் அவங்க கூட ஒப்புரவாகிட்டு அதன் பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை நீ செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, சமாதானத்தோடு எல்லாரோடும் அந்யோன்யமான ஒரு காணிக்கை தான் நம்முடைய ஆண்டவருக்கு தேவைப்பட்டுக்குங்க. நிறைய பேர் கடவுளை நேசிக்கிறோன்னு சொல்லுவோம், ஆனால் சொந்த குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நிறைய போராட்டங்கள், சொத்து தகராறு, கோர்ட்டில் போய் போட்டுக்கிட்டு அண்ணன் தம்பி இழுத்து, அண்ணன் தங்கச்சி இழுத்து அசிங்கப்படுத்துறது. என் அன்புக்குரியவர்களே, உனக்கு வேணும்னா நீ வைத்துக்கோன்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் தான் சீமான்கள். எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி ஒயிட் பேப்பரில் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கடைசியாக அவர்கிட்ட அவங்களுடைய மனைவியுடைய குடும்பத்து பிள்ளைகள் கேட்டாங்க, இப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றிட்டாங்களே, நீங்கள் சைன் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் கோர்ட்டில் பார்த்தோம் சொன்னார். அதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு வேணும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இனி படிக்க வச்சுருக்காங்க, கடவுள் மகிமையை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, அப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, இன்றைக்கி சின்ன சின்ன பெட்டி கடை தான். ஆனால் அருமையானவர்களே, இவர் எல்லாத்தையும் இழந்து வெறுங்கையாக நின்னார்ல, இதுக்கு ஒரு 400 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும் பார்த்துக்கு இல்லையே. நிறைய சம்பவத்தை நான் சொல்லிட்டு போவேன். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த பகை உணர்வு, அந்த சொத்து தகராறுலாம் சொந்த குடும்பத்து பிள்ளைகளோட வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அவங்களுக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பி வைங்க. அவர்களோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லு. பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கு இருந்த பகைகளை எப்படி இயேசு கிறிஸ்து வந்து எடுத்து போட்டாரோ, அதே போல் நமக்கும் நம்முடைய சொந்த சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பகை இல்லை விரோதங்கள், பணத்து நிமித்தம் நிறைய மன போராட்டங்கள் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் மன்னியுங்கள், மரங்கள், ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே உங்களுடைய அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு செலுத்துங்க, சரியா? என் அன்புக்குரியவர்களே, அன்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை காட்டிலும் அதிக வலிமையானது பார்த்துங்க. ஆகவே அன்பு செலுத்துங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 13-16 வரைக்கும் எழுதியிருக்கு. அருமையானவர்களே, தூரமாக இருந்த நம்மை அவர் ஒன்றாக இணைத்தார்னு சொல்லி எழுதியிருக்கு, சரியா? ஆகவே எங்கேயோ கடந்த உங்களை தான் அவர் நேசிக்கிறார். வாருங்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ஆண்டவரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஆண்டவரே ரீயூனியன், ஆண்டவரே ரெக்கன்சிலேஷன் என்று சொல்லி 3 காரியங்களை நாங்கள் யோசித்தோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா வீடுகளிலேயும் மெய்யாகவே ஒரு ஐக்கியம், மறுபடியும் கட்டப்படுகிற அந்த ஒரு அனுபவம் இயேசுவின் நாமத்திலே வரட்டும் ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகட்டும் ஆண்டவரே. பகை, கசப்பு, விரோதம் எல்லாவற்றையும் எடுத்து போடக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே நீர் தாரும். நிறைய நேரங்களில் நான் யார் தெரியுமான்னு சொல்லி இந்த சொந்த ஈகோவை காண்பித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் வீண் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் புரிந்து விட்டு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மகிமையினாலும் கனத்தினால் நிரப்பும். இது கிறிஸ்துமஸ் காலங்கள் ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். தேவையற்ற பிடிவாதங்கள், தேவையற்ற கலவர குணங்கள் நிமித்தம் எவ்வளவு இழப்பு ஆண்டவரே, குடும்பத்தில் எவ்வளோ வறுமை, குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு நிறைய குடும்பங்கள் இருக்கிற பிரிவினைகள் ஆண்டவரே மாறக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக ஆண்டவரே இந்த பண்டிகை ஒவ்வொருவருக்கும் அமையட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகிதம், ஐக்கியம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்கிற அத்தனை பேரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே?
உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?